11 ரூபாயில் எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நம்ம காட்டுமணியப்ப நடத்தி தந்துட்டுருக்காரு. ஏராளமான பக்தர்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்ருக்காரு. நம்ம திருக்கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் குழந்தை இல்லா தம்பதியர் வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி கட்டி வேண்டுதல் வச்சு 3 மாதம் தொடர்ந்து கனி வாங்கி சாப்பிடும் பட்சத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை தராரு நம்ம காட்டுமணியப்பன். வர தம்பதியர் வந்து மறக்காமல் அவங்க ஜாதகத்தை கொண்டாந்து சாமி மடியில் வைக்கணும். அமாவாசையில் வரவங்க பௌர்ணமிக்கு வரலாமான்னு கேட்குறீங்க. அமாவாசையில் வந்தவங்க அமாவாசை அன்னைக்கு வாங்க, பௌர்ணமியில் வரவங்க பௌர்ணமியில் வாங்க. அதே போல் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா வெறும் வயிற்றோடு வந்து கலந்துக்குங்க. ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு சாமி அதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா, இந்த மாதிரி ஏதாவது அங்கே ஏதாவது பூஜைக்கு ஏதாவது பணம் செலுத்தணுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் வாங்கிறது கிடையாது நம்ம கோயிலில். நம்ம காட்டுமணியப்பன் கோயிலுக்கு எப்படி சாமி வரணும்னு கேட்குறீங்க. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 52ஆம் நம்பர் பஸ்ஸு 51, 52, 67, அதே போல் 100